என்ன சரவணா, டிரைவிங் கிளாஸ் போறியா இல்ல ஜிம்முக்கு போறியா? ஜிம்முக்கு எதுவும் போற? ஜிம்முக்கு எங்கிட்டனே நான் போறேன். சும்மா நம்ம வீட்டுல செய்யறதுயா. டிரைவிங் கிளாஸையும் போறேன். பரவாயில்லண்ணே. இப்ப கிட்டத்தட்ட ஓரளவு ஓட்டுறேன்னு சொல்லுதாரு. இருந்தாலும் நமக்கு சரியா அந்த இது வரமாட்டிக்க. பைக் ஓட்ட தெரியுமாடா? என்ன கார் ஓட்டுற ஈஸி தான். சீக்கிரம் ஓட்டி படிச்சிடணும்னு நினைச்சு ஈஸின்னு படி. சட்டுன்னு படிச்சிடலாம். என்ன என்ன கரெக்டா ரோட பாத்துக்கணும். அந்த ஃப்ரெண்ட்ல அந்த மிரர் இருக்குல்ல, அதையும் பாத்துக்க. கவனமா ஓட்டு என்ன. ஆமாண்ணே. அப்பா வர டிராவல்ஸ் வச்சிருக்காரு. முன்ன மாதிரி பிரச்சனை இல்ல. அரைகுறையா ஓட்டி பழக கூடாது. படிச்சா நல்லா கிளியராட்டி படிக்கணும். ஏன்னா அப்பா டிராவல்ஸ் வச்சிருக்காரு. வண்டி ஓட்ட தெரியலன்னு சொன்னா கேவலம் இல்ல. திடீர்னு அப்பா கார் எடுடா போவோம்னா கார் கூட ஓட்ட தெரியலன்னு கேட்பாரு. அதுக்காகவே இப்ப நல்ல கார் ஓட்ட படிக்கணே நானு. உனக்கு பரவாயில்ல, முன்னாடியே படிச்சுட்ட. என்னங்க, மாமாக்கு எதுவும் போன் போட்டு பார்க்க வேண்டியதானே எங்கிட்ட வந்திருக்காங்க என்னன்ட்டு. மணி 11 தாண்டிடுச்சு, இன்னுமா தூக்கம் வரல உங்களுக்கு? மாமா வந்தா நாங்க கதை திறந்துக்கிடுவோம். நீங்க என்ன பாருங்க, வேலைக்கு போற ஆளுங்க இப்படி இருந்து பொழுதுனைக்கு பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? இப்ப வந்து அண்ணன் போன் போட்டான். ஊர் எல்லைக்கு வந்துட்டாங்களாம். இன்னும் 1/4 மணிக்குள்ள வந்துருவாங்க. உன தூக்கம் வரணும், நீ போய் பாடு. அண்ணியும் பேசிட்டு படுக்க சொல்லு. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வருவோம். பொன்னி, இன்னைக்கு உங்க அக்கா சமையல் பண்ணா சரி. நாளைக்கு அநேகமா நீ தானே சமையல் பண்ணுவ. நீ தான் சமையல் பண்ணேன்னா முன்ன கூட சொல்லிடு. ஏன்னா அப்பதான் பாவம்ல, ஏதாவது பாதுகாப்பு கவசத்துக்கு எதுவும் வாங்கி கொடுத்துட்டு போகணும்ல. அப்படின்னு கேட்டேன். ஆனாலும் ரொம்ப தான் கிண்டல் பண்ணுதியே ரெண்டு பேரும் சேர்ந்து. ஏதோ 2 நாள் ஐயாப்புல சமைச்சிட்டு விட்டு தொலைவுன்னு முடிதீங்களா? இப்ப பாரு அதே பேசிக்கிட்டு. அப்படி இல்ல பொன்னி, அன்னைக்கு பண்ணல சமையல்ட்டு ஒண்ணு. அது நாக்குலே ருசி அப்படின்னு நடனமாடுது. அதான் கேட்டுக்கிட்டேன். என்ன தரவனா? உங்க 2 பேருக்கு பொழுது போகல. என் சமையலை பத்தி பேசி என்னை கிண்டல் பண்ணதே உங்களுக்கு வேலையை வச்சுட்டு இருக்கிய. நான் போறேன். நீங்க சீக்கிரம் தூங்க வந்தாலும் சரிதான், இப்படியே இப்படி எப்படி எங்கிட்ட இருந்து பேசிட்டு இருந்தாலும் சரிதான். அப்பத்தா, நீங்களா போய் தூங்குங்க. டயம் ஆகுதுல்ல. அத்தா மாமா வந்தா காலையில பேசிக்கலாம்ல, போங்க. பொன்னி, நீ போ முதல்ல. நீ போய் படுக்க சொல்லு. நாங்க கொஞ்ச நேரம் இருந்து அப்பா வந்தாலும் என்ன ஏதுன்னு பேசிக்கிட்டு தான் வருவோம். டயம் ஆயிரும். இப்பவுமே மணி 11 ஆகுதுல்ல. போ போய் படு. அடே, அவ சொல்ல மாதிரி போனதான் போட்டு பாருங்களேன். நேரம் ஆகுது பாரு. ஊரே அடங்கிருச்சு. மணி 11 ஆகுதான். எப்பா, நேரமா 2 சாமம் ஆயிருக்கும் எனக்கு. வந்துருவாங்க அப்பத்தா. கார்ல வர்றது இல்ல. சும்மா போன் புட்டே இருக்க கூடாது. நடந்து போறதா நான் எம்பிட்டாலும் போன போட்டுலாம் பேசலாம். கார்ல வண்டியில ஓட்டிட்டு இருக்கும் போது சும்மா நொய் நொயின்னு போன் போட்டு இருக்க கூடாது. வருவாங்க. அதான் ஊர்லேக்கு வந்துட்டேன்னு சொன்னாங்கல்ல. சரவணா, நாளைக்கு குளத்தை யானை விடுவாங்க பாத்துக்க. அப்பாட்ட எதுவும் சொல்லிடாத என்ன. ஏன் பிரச்சனை? யாரை எப்போதும் பொண்ணிக்கப்பா தானே இருப்பாரு. அவரே எடுத்துட்டு போட்டு அப்பாட்ட எதுவும் சொல்லாத என்ன. அப்ப யாருக்குமே கடுப்புல இருக்காரு. அட என்னனே, இதெல்லாம் நம்ம உரிமை இல்ல. இதை விட்டு கொடுக்கலாமா? இத்தனை வருஷம் விட்டு கொடுத்துட்டே இருந்துட்டோம். இப்பதான் நம்ம அப்பா வந்துட்டார்ல. அதெல்லாம் நான் சொல்லுவேன் பாரு. அதோ அப்பாவே வந்துட்டாரு பாரு. என்னப்பா, ரொம்ப நேரம் முழிக்க வச்சுட்டேனாக்கும். ஒரு ஷார்ட்கட் இருந்து அப்படியே வந்தா ஊருக்குள்ள ஈஸியா வந்துடலான்னு பார்த்தேன். பார்த்தா அது சுத்துப்பாதை. அதே விட்டு நேரம் இல்லாட்டா அப்பா கார் எடுத்துட்டா 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள வந்து நின்றுட்டு இருப்பேன். 7 மணிக்கெல்லாம் கிளம்பணும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் சாப்பிட்டீங்களா? மருமகள் எல்லாம் சாப்பிட்டாங்களா? படுத்துட்டாங்களாக்கும்? இந்தா, இந்த ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். அங்க இது நல்லா இருக்கும். அப்படிலாம் இல்லப்பா. எப்பவும் தூங்குற டைம் தான். சுத்து பதைக்கு போயிட்டாக்கும். எப்பவும் வர மாதிரியே வர வேண்டியதானே ராத்திரி நேரம்ல. அத்தை, சாப்பிட்டீங்களா? அப்பா, வெளியூர் பயனாலே முடிய மாட்டேங்கி நமக்கு. இவருக்கு பழகிருச்சு, நமக்கு இப்ப தானே புதுசு. அப்பா, உடம்பெல்லாம் வெட்டி போட்டாப்புல இருக்குது. தெரியும், கார்ல போயிட்டு வந்துட்டே இப்படி இருக்குது. பஸ்ல எல்லாம் அந்த ஊர்களுக்கு போனோம், அம்புடுதான் 1 மாசம் படுத்துக்கிடுவோம். முதலாளி மேடம், என்ன ஆபீஸ்லாம் எப்படி இருந்துச்சு? டிராவல்ஸ் எல்லாம் நல்லா இருக்குதா? பாத்தீங்களா? வேலை பார்க்கவெல்லாம் எப்படி? என்னடா நீ உங்க அப்பா மாதிரி முதலாளி அம்மாங்க? அந்த ஊர்லாம் நல்லா தான் இருக்கு. எல்லாம் கோயிலும் கீழுமா நல்லா இருக்கு பாத்துக்க. ஆபீஸுக்கு போனேன். அங்க வேலை பார்க்கவளும் நல்ல தங்கமான பையங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, உங்க அப்பா தங்குற இடத்துக்கு கூட்டிட்டு போனாரா? இந்த வீட பார்த்தீங்கன்னா பெரிய வீடு. நம்ம வீட்டு சைஸு தான் படுக்கிற ரூம்பே. நல்லா இருந்து, எங்க பார்த்தாலும் ஏசி. குழு 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 குழுன்னு இந்த வெயிலே செல்ல பாத்துக்கீங்க. ஆமா, முதலாளி ஆயிட்டீங்கல்ல. இனி ஏசி தான், காரு தான். என்னப்பா? போடா சரவணா, நீ வேற. சரி, எனக்கு ரொம்ப அசதியா இருக்குப்பா.
எப்பண்டா கீழே போய் சாய்வோன்னு இருக்குது. நான் போய் படுக்கிறேன். நீங்களும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காதீங்க, சீக்கிரம் போய் படுங்க என்ன. அத்தை, கொஞ்சம் தூங்குறேன் அத்தை, ரொம்ப அசதியா இருக்குது. அப்ப நீங்களும் போங்கப்பா, உங்களுக்கும் டயர்டா தானே இருக்கும். காலையில் பேசிக்கலாம். இல்ல மாதிரி நமக்கெல்லாம் அந்த வசதி வராது. ஏன்னா எப்பவும் கார் ஓட்டி பழகிருச்சு, வெளியூருக்கு போறது மாதிரி எப்பவும் இருக்கும். அதனால அதெல்லாம் நமக்கு பழகிருச்சுப்பா. என்னம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சுடா. இப்ப ஏன் மருமக்க மரம் போய் தூங்க போனாக? நான் நேரம் போன போடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நல்ல வேலை வந்துட்டீங்க. அப்பா, நாளைக்கு சீக்கிரமா இருந்தீங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். சொல்லணும் சும்மா இரு, சொல்லாதான் சொல்லும்ல, பிசாட்டு இருடா. அட சும்மா இருனே, எம்புட்டு கலந்தையா அந்த சொட்ட மண்டையனே ஏலம் பிடிப்பான். அப்பா தானே எப்பவும் ஏலம் பிடிக்கும், பிசாட்டிரி. என்னப்பா உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க, என்ன விஷயத்த சொல்லுங்க. இல்லப்பா, நாளைக்கு நம்ம ஊர்ல குளம் ஏலத்துக்கு விடுதாங்க. வருஷம் வருஷம் பொண்ணியோட அப்பாதையும் ஏலம் எடுத்துட்டே இருக்காரு. எப்போ நம்ம தானப்பா எடுப்போம். அதான் இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல, நம்ம ஏலம் எடுக்கமோ இல்லையோ, போயிட்டா வருவோன்ட்டு சொல்லுதேன். அண்ணன் அப்பாட்ட சொல்லாதேன்னு சொல்லுதான், அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அட குளமா, நல்லா இருக்குதே. ஏலத்துக்கு நம்ம பிடிப்போம். வருஷம் வருஷம் நமக்கு தானடா ஏலம் வரும். அதுக்கு என்ன, இந்த ஊர்ல ஏலமே விட மாட்டாங்க. எப்பவும் நமக்கு தானே அப்படி கொடுத்துருவாங்க. இல்லப்பா, அதெல்லாம் முன்னொரு காலம், இப்பமா இல்ல. பொண்ணுக்கு அப்பாதான் ஏலம் எடுப்பாரு எப்பவுமே. ஏலம்னா இங்க யாரும் ஏலத்துக்கு எடுக்க முன்ன வர மாட்டாங்க. அவருதான் எப்பவும் எடுத்துட்டு இருப்பாரு. இப்பவும் அநேகமா அவருக்குதான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நினைக்கிறியா? அது எப்படி நீ நினைக்கலாம் அப்பா வந்ததுக்கு அப்புறம்? அதெல்லாம் இல்ல, ஏலத்துக்கு போறோம், நம்ம தான் இந்த குளத்தை ஏலத்துக்கு எடுக்கிறோம். எதுக்குப்பா நமக்கு இந்த பிரச்சனை? அவரே எடுத்துட்டு போட்டும், நமக்கு தேவையில்லை, விடுங்க. அதெல்லாம் இல்லடா, அவனை ஒரு கை பார்க்கணுதான் இருக்கேன். சரி, ஏலத்துக்கு நாளைக்கு நம்ம போறோம், எடுக்கிறோம், சரியா? முன்ன மாதிரிலாம் இல்லப்பா, இப்ப ஏலத்துக்கு 50,000 இருந்து 60,000 வரை வந்துருது. அதனால வேணாம், அவரே எடுத்துட்டு போட்டு, நமக்கு எதுக்கு வீண் வம்பு? மாறி சும்மா இருடா, அப்படிலாம் நினைக்க கூடாது. நம்ம போறோம், நம்ம முடியலையோ எம்புட்டு திட்டானாலும் ஏலத்துக்கு எடுக்கிறோம். நம்ம கை மீறி போயிட்டுன்னு வையன், ஏல தொகையை கூட்டி விட்டுட்டு வந்துருவோம். அவன் கொடுத்துட்டு போட்டு அம்புட்டு தானே. என்ன சொல்றனா, காலையில கிளம்புதிய நம்ம வேலை ஏலத்துக்கு போறோம் என்ன. ரொம்ப முன்னூறு குறைஞ்சிருக்கா? பரவாயில்லையே. பேசாம 1,00,00,000 தங்கம் வாங்கி வச்சுட்டா எப்படி? ஒரு நாளைக்கு கூடுது, ஒரு நாள் குறையுது. குறையுது என்னமோ, குறைவா இருந்தாலும் கூடதான் அதிகமா இருக்கு. ஏழை வர போகணும்ல. சரி, ஏழத்தை முடிச்சுட்டு பாப்போம். நீ தொட்டு இருந்தனா ஏதாவது ஒரு நாள் எடுத்து வச்சிருவோம். ஒரு 5,00,000 தங்கம் வாங்கி வைக்கணும். இந்தா ஏறிக்கிட்டே தான் நீ போகும், கல்யாண சீசன் வேற. ஒரு 5,00,000 தங்கம் வாங்கி வைப்போம். 10, 50, 60,000 தானே குளம் ஏலத்துக்கு. அப்படிதானே இதுல மாசம் மாசம் நமக்கு துட்டு வரதான் போகுது. சரி சரி, பைய வாங்கி வச்சிடலாம். நீங்க இந்தாங்க காப்பி சாப்பிடுங்க. அங்க அண்ணி வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, கிளம்பவா எப்படி? ஆமா போகணும் மீனா. இந்த குளம் ஏலத்துக்கு நீ போகணும்ல. அதான் ஏலம் எப்படியும் 11 மணிக்குள்ள முடிஞ்சிரும். போயிட்டு நீ கிளம்பியே இரி, வந்து நம்ம போலான்னு. போகாம முடியாதுல்ல. சரிங்க, அப்ப நானு குளிச்சு கிளம்பி ரெடியா இருக்கிறேன். அந்த பிள்ளைக்கு எதுவும் வாங்கிட்டு போகணுமா, இல்ல துட்ட கையில குடுத்துருவோமா? எதுவும் கொடுத்தா அவ கண்டிப்பா வாங்க மாட்டா. துட்டை கொடுத்தாலுமே வேண்டாம்னு சொல்லுவா. இருந்தாலும் நம்ம சும்மா போயிட்டு வர முடியாதுல. அதனால ஒரு 5,000 கையில கொடுத்துட்டு வருவோம். சரிங்க, இந்தாங்க காப்பியை குடிங்க. அப்பா, அப்பா, இங்க என்ன நடந்துருக்கு தெரியுமா உங்களுக்கு? அட, ஏன்டா, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? என்ன சொல்லு. இங்க பாருங்கப்பா, எப்பவும் ஏலத்தை நம்ம தானே எடுப்போம். ஏலம் கூட விட மாட்டாங்க. எம்புட்டு துட்டுன்னு சொல்லிடுவாங்க. நான் தானே கொடுத்துட்டு வருவேன் ஏல ரசீது வாங்கிட்டு. இன்னைக்கு என்ன தெரியுமா, இங்க ஏலம் பொதுவா விட போறாங்களாம். யாரும் இல்லாம இருந்தா மட்டும்தான் நம்ம கையில ரசீதை கொடுப்பாங்களாம். இப்போ வேற யாரோ ஏலத்துக்கு கேட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்கப்பா. என்னடா சொல்லுங்க? இந்த ஊர்ல யார் ஏலம் எடுப்பாங்க? வருஷம் வருஷம் நம்ம தானே எடுத்துட்டு இருக்கோம். நம்மகிட்ட கேட்கவே மாட்டாங்களே. ஏலம்னாலே நம்ம அதையா? என்ன புதுசா சொல்லுங்க? எனக்கும் அதான் ஒண்ணும் புரியலப்பா. யாரோ புதுசா வந்திருக்காங்களாம், அவங்களும் ஏலம் பிடிக்குன்னு சொன்னாங்களாம். அதனால அவர் ரசீது எதுவும் தரல. 10 மணிக்குள்ள வாங்க, உங்களுக்கும் அவருக்கும் ஏலம், யார் அதிக தொகைக்கு பிடிக்கீங்களோ அவங்களுக்கு தான் குளம் ஏலத்துக்கு விட போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐயோ, அண்ணனாதான் இருக்கும்னு நினைக்கேன். அண்ணன் இருக்கிறவரு அவரு தானே குளத்தை ஏலத்துக்கு பிடிப்பாரு. போச்சு போ. எனக்கு தெரியுதா அது யாருன்ட்டு. எல்லாம் யாரு? என் தங்கச்சி புருஷன். அவன் தான் கண்டிப்பா ஏலத்துக்கு கேட்டுப்பான். அவனை விட்டா வேற யாரும் இந்த ஊர்ல நம்ம கூட ஏலத்துக்கு போட்டி போட மாட்டாங்க. எல்லாம் அவன் தான், எனக்கு நல்லா தெரியும்.
நானும் நினைச்சேன்ப்பா. அவங்கள்ட்ட அதான் யாரு யாருன்னு கேட்டேன், சொல்லவே இல்ல. நீங்க வந்து பாத்துக்கிடுங்க தம்பின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. எனக்கு இப்பெல்லாம் புரியுது. அவர்தான், அவரேதான். அவர் தானே இவ்வளவு வருஷமா எடுத்துட்டு இருந்தாரு. கொஞ்சம் வருஷமா தானே நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதான் பொறாம வந்துட்டு போல. வாங்கப்பா, அவரா நம்மளான்னு ஒரு கை பாத்துருவோம். இதுக்குடா சொன்னேன், என்னதான் இருந்தாலும் பொண்ணியோட அப்பா இல்ல, குடும்பம்னா சேரணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ வேற ஏழம் கோலம்னு அப்பாட்ட சொல்லிட்ட. அவர் சும்மா இருப்பாரா? லைக் எப்பண்டா அவர்கிட்ட போய் வம்புலுக்கலான்ட்டு இருக்காரு, நீ வேற ஏத்தி விட்டுட்ட. நான் என்னன்னே பண்ணேன்? ஏலத்தை பத்தி தானே சொன்னேன். ஏன் எவ்வளவு வருஷமா நம்ம தானே எடுத்துட்டு இருந்தோம். அப்பா இல்லாததுனால இவனுக்கு குளிர் விட்டு போச்சு. அப்பாவுக்கும் தெரியணும்ல, இந்த மாதிரி இல்ல, அப்பா நம்ம கூட இருக்காரு. அப்போ அவருக்கு சொன்னா தானே இந்த ஊர் நடப்பு தெரியும். அதையும் சொன்னேன். ஏன் ஏலத்துக்கு நம்ம பிடிச்சாதான் என்ன தப்பு? என்ன சரவணா, உனக்கு புரியவே மாட்டிக்கி. முன்ன மாதிரி இல்லடா. பொன்னியோட அப்பா அவள் உன் மாமனாரு. என்னதான் இருந்தாலும் நீ விட்டு கொடுத்து பேசக்கூடாது. அப்பா பழைய பகைய மனசுல வச்சுட்டு இருந்தாலும் நம்ம பகை வளர்க்க கூடாதுப்பா. அவங்க எடுத்துட்டு போட்டு பாத்திரத்துல என்னன்னு கேளுங்க, அப்படி இப்படி நம்ம சொல்லி குடும்பத்தை கொண்டுட்டு போகணும். இப்படி சேராமே இருந்துருவீங்களா என்ன? உனக்கு உன் மாமனா தேவையில்லாட்டாலும் பொன்னிக்கு அப்பா இல்ல, நம்மளும் அவரும் சண்டை போடும்போது அவளுக்கு எப்படி இருக்கும்? மனசு கஷ்டமா தானே இருக்கும். அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேடா நீ. அதெல்லாம் என்னமோ எனக்கு தெரியாதுனே. நம்ம அப்பா பிடிச்ச இடத்த கெத்தா இருக்கணும், அம்பிட்டுதான் எனக்கு. பொன்னியெல்லாம் அதுவும் எதுவும் நினைக்க மாட்டா. என்னையா காலையில கிளம்பி நிக்கல, எங்கிட்டு போறீங்க? நான் சொன்னையில குளம் ஏலத்துக்குன்ட்டு அங்கேயா? ஆமா, என் மாவர்ல. அப்பா இந்தா கிளம்பிட்டு இருக்காரு, வெளியூர் போயிருந்தாருல, டயர்டா இருந்து தூங்கிட்டாரு போல. இந்தா குளிச்சிட்டு இருந்தாரு, இப்ப வந்துருவாரு. மாதிரி இந்த ஏலங்கிழமை நமக்கு தேவையில்லை. பெசாட்டி இருந்திருக்கலாம். இவன் சும்மா இருக்க மாட்டான், வீண் வம்புக்குனே போவான். பாத்துக்க என்ன, பொண்ணியோட அப்பா வருவான், 2 பேருக்கும் சண்டை இருந்தா வந்துடாம. அவன் யாரும் எடுக்க வந்து எடுத்துட்டு போட்டு விட்டு கொடுத்துட்டு வந்துருங்கப்பா. வீண் சண்டை வேண்டாம். இப்பதான் போனவன் வந்திருக்கான். குடும்பத்துக்குள்ள ஒத்துமையா இருக்கணும், இன்னைக்கு சண்டை சச்சரவு இருக்க கூடாது. இல்லையா? சரி அப்பத்தா, நான் தான் போறோம்ல, நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம், அதெல்லாம் வீண் பிரச்சனை எதுவும் வராது. என்னப்பா அப்பதே கிளம்பிட்டீங்களோ? கொஞ்சம் அசந்துட்டேன் கண்ணு. சரி வா கிளம்புவோம், நேரம் ஆகுதுல்ல. ஆரம்பிச்சிருப்பாங்களா என்னமோ? இல்லப்பா, இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்கு. மணி 9 தானே, 10 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. ஏமா, ஏலத்துக்கு போயிட்டு வரோம் என்ன? ஏலத்தை நம்ம தான் பிடிக்கும். அப்படி இல்ல, நல்ல துட்டை ஏத்தி விட்டுட்டு வந்துடணுமா? ஏத்தாப்புல இருக்கும் கொடுத்துட்டு போறான் என்ன? அட, மல்லிகாத்த வந்துருச்சு. அப்பா பாச மலர் வராக. பாத்து ரொம்ப பாசத்தை பொழிவாக. டயம் ஆக்கிறாதீங்க. 10 மணினா 10 மணி ஏலம் விட்டுருவாங்க. அத்தை வாங்க, இப்பதான் வர வழி தெரிஞ்சாக்கும். என்னடியே ஆம்பத்த மவளை, இப்ப தான் அண்ணன் பார்க்க ஞாபகம் வந்துச்சாக்கும் உனக்கு? என்னம்மா, அண்ணன் வந்துட்டான்னு உடனே ஓடிட முடியுமா? அண்ணனுக்கு பிடிச்ச கை முறுக்கு, அப்புறம் அண்ணனுக்கு பிடிக்குமா ரவா லட்டு, எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அதான் 2 3 நாள் ஆயிடுச்சு, பார்க்க வர முடியல. ஏனே எப்படி இருக்கனே? அட பாருடா, கை முறுக்கு ரவா லட்டு. காலையில தூள் குழப்பத்த. ஏனே நல்லா இருக்கேனே, உன்னை பார்த்து எம்புட்டு வருஷம் ஆச்சுனே, எம்புட்டு வருஷம் ஆச்சு. நீ இல்லாம நான் இந்த வீட்டுக்கு வரதே இல்லை. எவ்வளவு யாரும் நம்ம வீட்டுக்கு பக்கம் படி சமைட்டது இல்ல. வெளியே நின்று எத்தன்னு கூப்பிடுவாங்க, ஏதாவது ஒன்னா சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. நல்லா இருக்கேனே, நல்லா இருக்கியா? இப்ப மாதிரி வந்திய, ரொம்ப சந்தோஷமா இருக்கனே எனக்கு. இன்னும் எங்கிட்டும் போயிடாதானே எங்கெல்லாம் விட்டுட்டு. மல்லிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஏதோ போதாத நேரம் அண்ணன் போயிட்டேன், வந்துட்டோம்ல. மச்சான் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? அவருக்கு என்னனே, குடியார மனுஷன் குடிச்சுக்கிட்டு கிடக்கா. இந்த இப்ப கூட வான்னு கூப்பிட்டேன், நான் தனியா போய் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டா. நீ நல்லா இருக்கலனே, அது போதும். என்னமோ இது என்ன வண்டி எல்லாம் வச்சிருக்கியாமே, என்ன நம்ம வாடகை குடுக்கியாமே, அப்படியா? டிராவல்ஸ்மா, டிராவல்ஸ். அம்மா பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? ஐசு பிரியாலாம் என்ன செய்யா? பிள்ளைகள்லாம் வளர்ந்துருச்சு. ஒரு பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன், ஒரு பிள்ளை படிக்குதா. சரி சரி, கவலைப்படாத. அண்ணன் வந்துட்டோம்ல, 2வது பிள்ளைக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடிச்சிடலாம் என்ன? நல்லா அவளை படிக்க சொல்லு. படிச்சு நல்ல ஒரு வேலையில ஏறிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம். அதுக்கிடையில கல்யாணத்தை பார்த்தேன், மாப்பிள்ளைய பார்த்தேன் அப்படின்ட்டு இருக்காத என்ன? சரிண்ணே, சரி, நீ சொன்ன வார்த்தையே போதும்னே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே, சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளைக்கு, மூத்த பிள்ளை கல்யாணத்துக்கு தான் நீ இல்ல, தாய் மாமன் சீடு செய்யுதுக்கு இளைய பிள்ளைக்காவது வந்துட்டியே, அது போதும்னே எனக்கு. என்னத்த சிவாஜி எனக்கு படம் பாத்தியாக்கும்? காலையிலே பாச மழை இருக்குது. போடி எங்கிட்டு, நான் எங்க அண்ணன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் கிண்டவும் கரிமா தான் இருக்கும். என்ன பூமாரி, காலேஜ் கிளம்பிட்டியா? சேரீலாம் கட்டின மாதிரி இருக்கு. ஏதாவது ஃபங்க்ஷனாமா? இல்லப்பா, இன்னொடி பரிச்சை முடியுதா, கடைசி பரிச்சை. அதான் எல்லா பிள்ளைகளும் சாரி கட்டலான்னு சொல்லிச்சு.
அதையும் கட்டிட்டு போறேன்ப்பா. நீங்க வரணும்னு அவசியம் இல்லப்பா, நானே போய்க்கிறேன். இன்னைக்கு வர கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், என்னை தேடாதீங்க. ஏன் பரீட்சை முடிச்சதுக்கு அப்புறம் சீக்கிரம் வந்துட வேண்டியதுதானே? ஏன் எங்கிட்டும் போறீங்களாக்கும்? இல்லப்பா, கடைசி பரீட்சை இல்ல, அதான் எல்லாரும் பக்கத்துல இருக்க ஐஸ்கிரீம் பார்ல போய் ஐஸ்கிரீம் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலான்ட்டு இருக்கோம். அதான் வர கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும்னு சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம். போற பிள்ளைய போட்டு பெசாட்டு அடங்கி வீட்டுக்கு வா. எத்தனை மணி முடியும் சொல்லு, நான் பைக் எடுத்துட்டு வந்துருதேன். சும்மா இதியேண்டா, பாவம் ஆசைப்படுதா? போயிட்டு வரட்டு. கடைசி பரீட்சை வேற, இன்னும் ஒரு மாசம் லீவ் கொடுப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் தானே பார்க்க போறாங்க. எதுவும் வாங்கி சாப்பிட தானே போறா. போயிட்டு வரட்டு. ஏமா காசு எதுவும் வச்சிருக்கியா? அம்மாட்ட பீரோல காசு இருக்கு, ஒரு 500 ரூபா வாங்கிட்டு போ என்ன? சரிங்கப்பா. அக்கா போயிட்டு வரேன், அண்ணன் போயிட்டு வரேன். அவன் வேலாயுதம் பிடிச்சிட்டு இருக்கான். இப்ப என்னமோ தெரியல, அவன் ஊர்ல இருந்து வந்துட்டான்ல, நானும் இடத்துக்கு வருவேன்ட்டு நேரத்தையே சொல்லிட்டான். சரி, அத்தானும் மச்சானும் என்னமோ யார் பிடிச்சாலும் நமக்கு நல்ல idea. என்னண்ணே நம்மளே வந்துட்டோம், ஏலக்காரர்கள் இன்னும் காணும். என்னப்பா ஏழை நீங்க தான் பிடிக்க போறீங்களா, உங்க அப்பா எதுவும் வரானா? அடையாளம் தெரியல. சின்ன பையன் மாதிரி வந்து உட்காந்துருக்கான். நான் எப்படி இருப்பான்? இப்ப என்ன நல்ல காசு போல முதலே தெரியுது. தம்பி ஏழத்தை ஆரம்பிச்சிடலாமா? தாராளமானே, ஆரம்பிச்சிருங்க. டைம் ஆயிடுச்சுல. இவர் நமக்கு மாமாவா அண்ணனா? சின்ன பையன் மாதிரி இருக்காரு, நம்மளோட இளமையா தெரியுது. இப்பா முருகேசா வேலாயுதம் கேட்டுடுங்க. இம்புட்டு வருஷம் ஏழம்னாலே ஏலம் விடுறதே இல்லை. ஏன்னா வேலாயுதம் தான் எடுப்பான், ரசீதை மட்டும் கொடுத்து விடுவோம். 10-12 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஏலமே நடத்துதோம். அதுவும் நம்ம நாட்டாம இல்ல, வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. அதனால அந்த பொறுப்பை எங்கள்கிட்ட பார்க்க சொல்லியிருக்காரு. இப்ப பாருங்க தம்பி, இதுல ஒரு ரூபானாலும் கூடுதலா யார் சொல்லுதாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஏலம் விடப்படும். இதுல சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க வச்சவங்க எந்த தயவும் பத்தாசியமும் கிடையாது. சரியா? ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். பிற எனக்கு தான் கொடுத்தையே அவனுக்கு தான் கொடுத்தையேன்னு சொல்லக்கூடாது. ஏலத்தை ஆரம்பிச்சிடலாம்டா. நம்ம ஊர் குளம் ஏலத்துக்கு 5001. 5001 இருந்து ஆரம்பிக்கும். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ கேட்டுடுங்க. 10,001, 11,001. போன வருஷம் 40,000க்கு பிடிச்சோம். இந்த வருஷம் எப்படியும் கூட 10,000 இல்ல 5,000 வரும். அவ்வளவுதான். ஒரு ஏடியா 50,000 சொல்லி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் எவனும் கேட்க மாட்டான். 30,001, 35,001, 40,001. ஏன் ரொம்ப சூடு பிடிப்பா போயிட்டு இருக்க? 40,000மா? 50,000 வரை பார்ப்போம், இல்லாட்டா அவன் தலையை வச்சு அடிச்சிருவோம். 50,001. அப்பா அவரே ஏலத்தை பிடிச்சிட்டு போட்டு வேணுக்குண்டே ஏல தொகையை கூட்டி சொல்ற மாதிரி இருக்குது. இந்த குளம் மிஞ்சி மிஞ்சி போனா 50,000 வருமானம் நமக்கு வரும் ஒரு வருஷத்துல. இன்னும் கூடுதலா சொன்னோம் வேண்டாம், நமக்கு தான் நஷ்டம். சும்மா இருடா, இது என் தன்மான பிரச்சனை. 51,001, 55,000. அப்பா சொன்ன கேளு. 55,000னா அதிகம் இந்த குளத்துக்கு. அவங்களே எடுத்துட்டு போட்டு விடுங்க. என்னப்பா 55,000க்கு அப்புறம் சத்தமே இல்ல? 55,000 தான் ஏலம் உண்டுன்னு சொல்லிடலவா? ஏழாயிரம் ஏதோ ஏழாயிரம் கேட்கப்பா. இல்ல, 55,000 அவங்களுக்கே கொடுத்துட்டு போங்க. சரிப்பா, அப்ப ஏழை அமௌண்ட் தெரிவிச்சிடலாம். 55,000 ஒரு தரம், 55,000 2 தரம், 55,000 3 தரம். முருகேசா, உனக்கு தான் இந்த இடம் ஏலத்துக்கு கிடைச்சிருக்கு. 3 வருஷத்துக்கு உனக்கு தான். அதானே, அப்பா வந்தாலே மாசுதான். இன்னும் அப்பாதான் கலக்க போறாரு இந்த ஊரே.